திருநெல்வேலி போயிட்டு வந்தீங்கனாலே அங்கே அல்வா வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்குறது தான் இவரோட ஒரு கஷ்டமாகவே மாறிடுச்சு. அரிசிக்கு தான் வந்து கடை வைக்கிறார். கடை வைக்கிற காலத்தில் ஒரு சின்ன கடை, அந்த கடை இருட்டாக இருக்கும், ஒரு குண்டு பல்ப்பு வெளியில் தொங்கும், உள்ள பூரா இருட்டாக இருக்கும். இதுதான் இருட்டு கடை அல்வா. 2 கிலோ 20 கிலோவாக மாறி, 20 கிலோ ஏறக்குறைய 200 கிலோவாக மாறி இன்னைக்கு 500 கிலோ ஒரு நாளைக்கு. 1/2 டன் அல்வா எந்த தண்ணியில்? தாமிரபரணி தண்ணி. இதுதான் ஹரிசிங்கருடைய வரலாறு. ஆர்ஆர் பிரியாணி வந்து நம்ம அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர் வந்து பிரியாணியை எளிமையாக்கி யார் வேணால் சாப்பிடலான்னு சொன்னவர் அவர் தான். அவருடைய கைப்பக்குவம் தான் இன்றைக்கி ஆர்ஆர் பிரியாணி உலகம் பூரா போயிருக்கு. கலியுக கர்ணன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த தெருவில் போட்டு போயிட்டே இருப்பார். இருட்டுக்கடை அல்வா வந்து ஹரிசிங்கனுடைய கை ரகசியம். இப்போ அவர் எப்படி இறந்தாருன்னா தற்கொலை பண்ணி இறக்குறாரு. அதான் வேதனை. ஏன்னா கொரோனா வந்தது இல்லை, கொரோனா வந்தப்போ இத்தனை கோடி ரூபாய் சொத்து. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா லாபம் வரும். ஒரு நாளைக்கு 500 கிலோ 1/2 டன் விற்கிறாங்க. 6 மணிக்கு சாயங்காலம் கடை ஆரம்பித்து 8 மணிக்கு முடிஞ்சிடும். இன்றைக்கு வரைக்கும் அதான் ஸ்டைல். இறந்த பிறகு இப்போ அந்த கடையை கவிதா சிங் தான் இந்த கடையை இன்றைக்கி பெரிய அளவில் நடத்துகிறாங்க. கவிதா சிங்கருடைய மகள் தான் சுபாஷினி சிங். இந்த நல்ல இடமா பார்த்து ராஜஸ்தான் சேட்டு பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்ராம் சிங், அவங்க அப்பா பேர் யுவராஜ் சிங். 2 கோடி ரூபாய் கல்யாண செலவு மட்டும். திருநெல்வேலியே விழா கோலம் பூண்டிருக்கு. 2 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் 1.5 கோடி, சீர்வரிசை 500 கிலோ 500 பவுண்ட் நகை, 200 கிலோ வெள்ளி பாத்திரம். இப்படி இந்த மார்வாடிகளுக்கே உண்டான இந்த கும்பல் பிஜேபி ஆதரவற்ற கும்பல். எல்லா அக்யூஸ்டும் பிஜேபியில் தான் இருப்பான். அப்போது அடித்தடி ஆட்களோட திருநெல்வேலிக்கு போகிறாங்க. போய் நீ வந்து எனக்கு அதிகமாக சீர் கொடு, பணம் கொடு, இன்னுமே ஆமாம் அந்த கடையை எழுதி கொடு. இருட்டு கடை அல்வா கடை முக்கியம் இல்லை, இது முக்கியம், ஃபார்முலா முக்கியம். ஃபார்முலா யாருட்டு இருக்கு? கவிதா சிங். இந்த பல்ராம் சிங்னு சொல்றவரே அவருக்குமே நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி தானே சார் பேசப்படுது. நீங்க பேக்ரவுண்ட் இல்லைன்னா எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இவ்வளோ கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து இன்னுமே அதை கடைக்குமாக மட்டும் தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற மாதிரியா சார்? ஆமா, நீங்க மார்வாடிகளை பொறுத்தவரை நீங்க பணத்தின் மீது தான் குறியா இருப்பானே தவிர மனிதாபிமானத்தின் மீது குறியாவே இருக்க மாட்டாங்க சார். அவர் தத்தெடுத்தவங்களும் வந்து அவரை காப்பாற்ற மாட்டாங்கன்னு அவர் நினைச்சிட்டாரா சார்? அவர் கொரோனா காலத்தில் சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போகிறதுக்கு இல்லை, அது என்ன காரணம்னா இங்கே வயதான காலத்தில் தான் ஆறுதல் தேவை. என்னதான் மருத்துவமனையில் டாக்டர் நர்ஸு பார்த்தாலும் அவரை பார்க்குறக்கே யாரும் வரல, வந்தால் நோய் தொத்திக்கும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இருட்டுக்கடை அல்வா எல்லாருக்குமே எவ்வளோ ஃபேமஸான ஒரு விஷயன்றது நமக்கு தெரியும். திருநெல்வேலி போயிட்டு வந்தீங்கனாலே அங்கே அல்வா வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்குறது தான் இவரோட ஒரு கஷ்டமாகவே மாறிடுச்சு. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அவங்கள பார்க்கும்போது அவங்க போய் அந்த கண்ணீர் மல்க அங்கே நிற்கும்போது உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருந்தது சார். அதோட பின்னணி என்ன சார்? நீங்கள் ஒரு 1940-50களில் சிங்கம்பட்டி ஜமீன் பெரிய பண்ணையார், அவர் காசிக்கு போகிறார். காசி விஸ்வேஸ்வரை தரிசிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போது அங்கே ஒரு இனிப்பு கடை, லட்டு, ஜிலேபி, பூந்தி, அல்வா எல்லாம் வாங்கி சாப்பிட்றாரு. அப்போ அந்த அல்வா அவ்வளவு சுவையாக இருக்குது. அப்போது எப்போ இது எங்கள் ஊரில் வந்து ஒரு கடை வைய, யாரும் அந்த ஸ்வீட்டு கடைக்காரரை கூப்பிடுறாரு. அந்த ஸ்வீட் கடைக்காரரு அங்கே வர்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அங்கே வர்றதுக்கு கடை வைக்கணும், கொள்முதல் இல்லை, நானே ரொம்ப ராஜஸ்தான்லேருந்து பஞ்சம் பிழைக்க வந்திருக்கேன், அதனால் நான் வர முடியாது, நான் உனக்கு இடம் தர்றேன். அருமையான தாமிரபரணி தண்ணி ஓடுகிற அருமையான நகரம் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் மட்டும் இந்த ஸ்வீட் கடையை போடு, உனக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நான் செய்கிறேன்னு அவர் தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றார். அப்படி கூட்டிகிட்டு வந்த ஒரு பேர் ஹரிசிங், ராஜஸ்தானை சேர்ந்த ஹரிசிங். ஹரிசிங் தான் வந்து
கடை வைக்கிறார். கடை வைக்கிற காலத்தில் ஒரு சின்ன கடை, அந்த கடை இருட்டாக இருக்கும். ஒரு குண்டு பல்பு வெளியில் தொங்கும், உள்ள பூரா இருட்டாக இருக்கும். இதுதான் இருட்டு கடை அல்வா. அப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 கிலோ தயார் பண்ணி வச்சுருக்கார். 2 கிலோ 20 கிலோவாக மாறி இருக்கு. 20 கிலோ ஏறக்குறைய 200 கிலோவாக மாறி இன்றைக்கி 500 கிலோ ஒரு நாளைக்கு. 1/2 டன் அல்வா. எந்த தண்ணியில்? தாமிரபரணி தண்ணியில். இதுதான் ஹரிசிங்குடைய வரலாறு. ஹரிசிங்குக்கு வாரிசு இல்லை, குடும்பம் பாருங்கள். அப்போது வாரிசு இல்லை அப்படின்னு ஒன்றையும் நீங்கள் அங்கே வேறு ராஜஸ்தான்லேருந்து வந்து கடை வைத்திருக்கிற ஒருவருடைய மகளை கவிதா சிங் யாரை எடுக்கிறாருன்னா வாகையாடி லாலா ஸ்வீட், அந்த கடைக்காரருடைய மகளான கவிதாவை தத்தெடுக்கிறார். தத்தெடுத்து தன்னுடைய தொழில் ரகசியங்களை பூரா தன்னுடைய வளர்ப்பு மகளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அவருடைய கணவர் பேரும் ஹரிசிங். ஹரிசிங்கனுடைய கவிதா சிங்கனுடைய மகள் தான் சுபாஷினி சிங். ஓகே, இதெல்லாம் ஹரிசிங்குடைய வாரிசாக வருது. அப்போது பணம் குளிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொட்ட ஆரம்பித்த பிறகு இந்த லாலா கடை ஸ்வீட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒருவருடைய கைப்பாங்கு தான் அந்த ருசி. ஆள் மாறுனா ருசி மாறிடும். நீங்கள் கொக்கோ கோலா பேட்டனுக்கு தான் காசு, அது யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டான். அந்த வாரிசு அடிப்படையில் தான் வரும். நீங்கள் இப்போ பவண்டோ இருக்குது, காளிமாருக்கு பிராண்ட் பவண்டோ. அந்த பவண்டோ அதனுடைய உரிமையாளர் ராஜேந்திரன் தான் அறைக்குள்ளே வச்சு பூட்டிட்டு அந்த ரைஸ்வை கலப்பார். ஏன்னா அதெல்லாம் ஒரு ஃபார்முலா. நீங்கள் ஆர்ஆர் பிரியாணி இருக்குது. ஆர்ஆர் பிரியாணி வந்து நம்ம அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர் வந்து பிரியாணியை எளிமையாக்கி யார் வேணால் சாப்பிடலான்னு சொன்னவர் அவர் தான். அந்த அவருடைய கைப்பக்குவம் தான் இன்றைக்கி ஆர்ஆர் பிரியாணி உலகம் பூரா போயிருக்கு. கலியுக கர்ணன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த தெருவில் போட்டு போயிட்டே இருப்பார். தெருவில் போட்டு சேர்த்து வைக்கவே மாட்டார். அப்போது அவருக்கு செல்வம் வருகிறது, செல்வத்தை பூரா இறச்சிட்டு போயிடுறார். ஆனால் அவரால் மட்டும்தான் இந்த ஆர்ஆர் பிரியாணிங்கிற ஒரு சேலம் ஆர்ஆர் பிரியாணிங்கிற ஒரு ட்ரேடுமார்க்கை யாழ்ப்பாணம் வரை கொண்டு போயிட்டார். இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, நியூயார்க் வரைக்கும் போயிருக்கு. அப்போ இது வந்து ஒவ்வொருவருடைய கை பக்குவம். நம்ம வீட்டில் பெருசுக்கு இருக்கும். அப்போ அவர்களுக்கு நீங்கள் சாம்பார் வச்சா ஒரு ருசியாக இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் கூட ஏதாவது ஒன்று பண்ணால் கூட ருசியாக இருக்கும். காரணம் கை பக்குவம். கரெக்டு. இப்போ அதே போல தான் இந்த இருட்டுக்கடை அல்வா. இருட்டுக்கடை அல்வா வந்து ஹரிசிங்கனுடைய கை ரகசியம். இப்போ அவர் எப்படி இறந்தாருன்னா தற்கொலை பண்ணி இறக்குறாரு. அதான் வேதனை. ஏன்னா கொரோனா வந்தது இல்லை, கொரோனா வந்தப்போ இத்தனை கோடி ரூபாய் சொத்து. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா லாபம் வருது. ஒரு நாளைக்கு 500 கிலோ 1/2 டன் விற்கிறாங்க. 6 மணிக்கு சாயங்காலம் கடை ஆரம்பித்து 8 மணிக்கு முடிஞ்சிடும். இன்றைக்கு வரைக்கும் அதான் ஸ்டைல். சரி, பகல்லாம் கடையே இருக்காது. அப்பேற்பட்டவர் எதுக்கு சார் அப்போது இது தற்கொலை பண்ணி சாகணும் கேட்குறீங்களா? நல்ல கேள்வி. நீங்கள் இருட்டுக்கடை அல்வா வாங்குறதுக்கு வெளியூருக்காரன் வந்தால் கியூ நிற்பான், நானே பார்த்துருக்கேன். அப்போது இந்த ஹரிசிங் கொரோனா காலத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு பார்க்குறக்கு ஆள் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, வாரிசு இல்லை. அப்போது அனாதையாக கிடக்கிறார். எங்கே? மருத்துவமனையில். அப்போது மருத்துவமனை ஜன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி சாகிறார், இறக்கிறார். இது எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம் பாரு. இறந்த பிறகு இப்போ அந்த கடையை கவிதா சிங்கு தான் இந்த கடையை இன்றைக்கி பெரிய அளவில் நடத்துகிறாங்க. கவிதா சிங்கனுடைய மகள் தான் சுபாஷினி சிங். இந்த நல்ல இடமா பார்த்து ராஜஸ்தான் சேட்டு, பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்ராம் சிங், அவங்க அப்பா பேர் யுவராஜ் சிங். 2 கோடி ரூபாய் கல்யாண செலவு மட்டும். திருநெல்வேலியே விழா கூடம் பூண்டிருக்கு. 2 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் 1.5 கோடி, சீர்வரிசை 500 கிலோ 500 பவுண்ட் நகை, 200 கிலோ வெள்ளி பாத்திரம். இப்படி இந்த மார்வாடிகளுக்கே உண்டான ஆடம்பரத்தோடு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க.
நீங்கள் அங்கே போன பிறகு பல்ராம் சிங்குக்கு ஒரு செட்டப் இருக்குது, சின்ன வீடு ஒன்று இருக்குது. அப்போ இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, திருமணத்திற்கு பிறகு அது கூட அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தயவுசெய்து அந்த தொடர்புலாம் விட்டுருங்க, அது ஆபத்தாக முடிஞ்சிடும். இல்லை நான் அதை விட முடியாது, அதை விட முடியாதுன்னு கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வருது. இந்த கருத்து வேறுபாடு எது வரைக்கும் போகுதுன்னா அடிதடி சண்டை வரைக்கும் போகுது. அதோட இந்த பொண்ணு நேராக திருநெல்வேலிக்கு போயிருது. கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு போன பிறகு இந்த கும்பல் பிஜேபி ஆதரவு பெற்ற கும்பல், எல்லா அக்யூஸ்டும் பிஜேபியில் தான் இருப்பான், எல்லா அக்யூஸ்டும் பிஜேபியில் தான் இருப்பான். அப்போது அடிதடி ஆட்களோட திருநெல்வேலிக்கு போகிறாங்க. போய் நீ வந்து எனக்கு அதிகமாக சீர் கொடு, பணம் கொடு, இன்னுமே ஆமாம் அந்த கடையை எழுதி கொடு, எதை கடை உரிமையை எழுதி கொடு, இருட்டு கடையை எழுதி கொடு. அப்போ முட்டாள்கள் இருட்டு கடை அல்வா கடை முக்கியம் இல்லை, இது முக்கியம், ஃபார்முலா முக்கியம். ஃபார்முலா யார்கிட்ட இருக்கு? அவங்க கிட்ட, கவிதா சிங்கிட்ட இருக்கு. கவிதா சிங்கை கடத்தி கொண்டு போய் டெய்லி வச்சா ஃபார்முலா தயார் பண்ண முடியும். இந்த பொண்ணை நல்லா வாழ வச்சா கவிதா சிங்கு மகளுக்காக கடையை உரிமையை கொடுக்கும், அந்த ஃபார்முலாவை கொடுக்கும். இது கூட தெரியாத இந்த முட்டா பசங்க இருட்டுக்கடை அல்வா அது ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தில் இப்போவே நீங்கள் பாதி சுவை தான் இருக்கான், பாதி சுவை இல்லை. ஹரிசிங் இருந்த காலத்தில் இருந்த சுவை இப்போ இல்லைங்கிறாங்க. என்ன காரணம்னா ஹரிசிங்கு நீங்கள் ஏதோ 99 சொல்லி கொடுத்தவர் ஒரு ஃபார்முலாவை சொல்லி கொடுக்கல. எப்பவுமே பெரிய அந்த குருக்களை என்ன பண்ணுவான், எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்துருவான், ஒரு வித்தையை மட்டும் கற்றுக் கொடுக்காம வச்சுருப்பாங்க. ஏன்? சாகுற பொழுது சொல்லிக் கொடுப்பான். தன்னை மிஞ்சிட வந்துடும், 100 கற்றுக் கொடுத்துட்டா தனக்கு இணையாயிருவான். அதனால் ஹரிசிங் அதே ஃபார்முலா ஏதோ ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காம வச்சுருந்துருக்கார். ஏதோ ஒரு பொருளை கலப்பதை நீங்கள் இப்போ இந்த ஸ்வீட்டு கடையில் என்ன நடக்கும்னா, எனக்கு ஒரு ரகசியம் சொன்னார். கடலை மாவோடு பச்சரிசி மாவு கொஞ்சம், கோன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு ரெண்டையும் கலந்துட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடுங்கிறார். இது எல்லாருக்குமே தெரியாதுங்குவாங்க. அப்போ இதே போல் அந்த அல்வாவில் 50% சுவை குறைஞ்சி போச்சு. ஹரிசிங்கு செத்து போன பிறகு இந்த ஃபார்முலாவும் செத்து போச்சு. இருந்தாலும் அந்த கடை இருட்டு கடை அல்வாங்கிற பேரில் ஓடுது. அட்லீஸ்ட் அந்த பேருக்காகவாவது அது ஓடுது. இப்போ ஹரிசிங்கனுடைய பேத்தி தான் சுபாஷினி சிங். சுபாஷினி சிங்கை ரொம்ப தொல்லைப்படுத்தி 2 கோடி ரூபா கல்யாணத்துக்கு செலவு, 1.5 கோடி ரூபா டிஃபெண்டர் காரு, இத்தனை வசதி வாய்ப்புகளும் கொடுத்த பிறகு நீங்கள் சுபாஷினியினுடைய கணவர் சார், இந்த பல்ராம் சிங்னு சொல்கிற வரையும் அவருக்குமே நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி தானே சார் பேசப்படுது. நீங்கள் பேக்ரவுண்ட் இல்லைன்னா எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இவ்வளோ கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து இன்னுமே அந்த கடைக்குமாக மட்டும் தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிற மாதிரியா சார்? ஆமாம், நீங்கள் மார்வாடிகளை பொறுத்தவரை நீங்கள் பணத்தின் மீது தான் குறியாக இருப்பானே தவிர மனிதாபிமானத்தின் மீது குறியாகவே இருக்க மாட்டான். நீங்கள் இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, பிறகு நீங்கள் சின்ன வீடா வரையா பெரிய வீடா வரையான்னு அதோட தொடர்பில் இருக்கார. இது வந்து எப்படி சரியாக இருக்கும்? எந்த பொண்ணு ஏற்றுக்கொள்வாள்? தன்னுடைய கணவனை ஒருத்தன் பங்கு போடுறத எந்த பொண்ணும் ஏற்றுக்க மாட்டான். அப்போ அந்த வக்கீலாக இருக்காராம் யுவராஜ் சிங், யார்? பல்ராம் சிங்குடைய அப்பா. நான் சட்ட போராட்டம் நடத்துவேன், அத்தனையும் தவறு, அத்தனையும் தப்பு. ஒரு பெண் நீங்கள் பூந்த வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த பெண்ணை கண்கலகாமல் வைத்திருக்க முடியாதவன் எதுக்கு இத்தனை சீர் வாங்குறான்? அது தவறு. அப்போது குற்றவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா பல்ராம் சிங், அவங்க அப்பா யுவராஜ் சிங் தான் குற்றவாளிகள். ஆனால் இது உண்மையாகவே அவங்க வெளி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அட்லீஸ்ட் பிரேக் பண்ணாங்களா? அது வரைக்கும் அது வேறு இப்போ பொறுத்து பார்த்தாங்க, முடியல. அப்போ தான் புது வெளியில் கொண்டு வர வேண்டிய தேவை வந்தது. நீங்கள் இப்போ அந்த பொண்ணு மன ரீதியாக பாதிக்கப்படுறா,
குடும்ப ரீதியாக பாதிக்கப்படுறா. ஏன்னா கோயம்புத்தூரில் அந்த பல்ராம் சிங் அவங்களும் வந்து ஒரு நல்ல ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க தான். இவங்களும் இந்த இருட்டுக்கடை அல்வான்னு இவங்களும் அவங்க சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்குமே வந்து கோடிக்கணக்கில் அவங்களுக்கும் சொத்து வாரிசு சொத்துலாம் இருக்கும் பொழுது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உண்மையாகவே ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இன்னொரு பக்கம் பணத்துக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த இருட்டுக்கடை அல்வா கடையை ஹரிசிங்கு ஒரு பெரிய நிறுவனமாக்கி 500 கிலோ ஒரு நாளைக்கு இன்றைக்கி விற்கிது. ரெண்டில் ஒரு 400 ரூபா கிலோ, 2 லட்ச ரூபாய்க்கு விற்றா டெய்லி 1 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த பேருக்காகவே மக்கள் வாங்குகிறான். இப்போ அந்த ஹரிசிங்கே எப்படி இறந்தார்? தற்கொலை செய்து இறந்தார். அந்த பணம் அந்த செல்வாக்கு இப்பொழுது எங்கே நிற்கிதுன்னா கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது. சார் அவர் தத்தெடுத்தவங்களும் வந்து அவரை காப்பாற்ற மாட்டாங்கன்னு அவர் நினச்சிட்டாரா சார்? அவர் கொரோனா காலத்தில் சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போகிறதுக்கு இல்லை, அது என்ன காரணம்னா நீங்கள் வயதான காலத்தில் தான் ஆறுதல் தேவைப்படும். என்னதான் மருத்துவமனையில் டாக்டர் நர்ஸும் பார்த்தாலும் அவரை பார்க்குறக்கே யாரும் வரல. வந்தால் நோய் தொத்திக்கும், அந்த ஒரு கொரோனா தொத்திக்கும். அவருடைய பணம் பல கோடி ரூபாய் பணம் தொத்திக்காது. அந்த பணம் வேணும், அதில் கொரோனா இருக்காது. ஆனால் அந்த மனிதனுடைய உழைப்பு கொரோனா தொத்தி இறந்து போயிடுவோன்னு யாரும் பார்க்காதனால பல நாட்கள் அவரை பார்க்கலையா. பட் அது கொரோனா காலகட்டம்ன்றது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே சார்? அது வெளியே அது எல்லாருக்கும் புதுசு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மைண்ட் செட் இல்லாதது. வயதான பிறகு அன்பும் ஆதரவும் தேவைப்படும், எல்லாருக்குமே தேவைப்படும். அனாதையாக போயிட்டோம், இவ்வளோ பெரிய கோடிகளை சம்பாரித்து கொடுத்தோம், நம்மளை பார்ப்பதற்கு யார் இல்லையே அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போது மனிதன் விரக்திக்கு தள்ளப்படுவான். நீங்கள் பணமெல்லாம் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்திடாது. நகை நட்டு பணம் சொத்து சுகம் எல்லாம் வந்து ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தாது. எப்போ? வயதான காலத்தில் 2 இட்லி சாப்பிட போகிறான், மத்தியானம் ஒரு சப்பாத்தி சாப்பிடுவான். இதுக்கு எதுக்கு 1000 கோடி 2000 கோடி? அன்பாக இருந்து மனைவியோ மகனோ பேரனோ பேத்தியோ அவனுக்கு மன நிறைவே தவிர 1000 கோடி ரூபா வச்சுருந்தாலும் அது மன நிறைவில் எடுத்துகிட்டு போடான்றோம். இதே நிலைமை தான் ஹரிசிங்கே இருட்டுக்கடை அல்வா உடைய சோகமான மரணம். இப்போ அந்த வளர்ப்பு பேத்தி சுபாஷினி சிங்கை ஹரிசிங்கனுடைய உழைப்பை பூரா சுரண்டி கொண்ட பல்ராம் சிங்கும் யுவராஜ் சிங்கும் மீண்டும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். அந்த பொண்ணை வைத்து பகடக்காயாக ஹரிசிங்கனுடைய ஒட்டுமொத்த அந்த பேட்டன் இருட்டுக்கடை அல்வாவை உழைப்பையும் கையகப்படுத்த நினைக்கிறார்கள், இந்த பொண்ணை துருப்பு சீட்டாக வைத்து. இதுதான் இப்போ பத்திரிகையில் 8 கால செய்தி. ஃபைன் சார், உண்மையாகவே அது நல்ல விதமாக இவங்களுக்கு சார்பாக வந்து தீர்ப்பு வரணும் அப்படின்றது தான் மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம்.